Hi guys, good morning everyone. Good morning. நிஃப்டி ட்ரேட்ல பார்க்கும்போது மார்னிங் ஒரு செமையான ஒரு பேரிஷ் மூவ்மெண்ட் கண்டினியூஷன் ஆயிருக்கு. டோட்டலா பேரிஷ் கண்டினியூஷன் ஆயிருக்கு. $24,500 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு பிளாக் ஸ்கிரீன் வச்சிருக்கேன். கொஞ்சம் ஐக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். ஆனால் பிளாக் ஸ்கிரீன் வச்சிருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 24,550 உடைய கால் ஆப்ஷன், 24,500 உடைய புட் ஆப்ஷன். இது 47 rupees போயிட்டு இருக்கு. கால் ஆப்ஷனோட பிரீமியம், புட் ஆப்ஷனோட பிரீமியம் 36, 37 rupees போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுவோம். சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன். 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். 3 மினிட்ஸ் டைம்ல எப்படி ஸ்கேல்பிங் பண்ண போறோம்னு நீங்க பார்க்க போறோம். வெயிட் பண்றோம் சரியான மூவ்மெண்ட்டுக்காக. புதுசா இல்ல, ரொம்ப தமாக்கா ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா 9 rupees இருந்த பிரீமியம் 47 rupees வரையும் எகிரி இருக்கு. ஓகே, ரெடியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணிக்கலாம். குவான்டிட்டிஸ் 2000 குவான்டிட்டிஸ், அதே மாதிரி 1500 குவான்டிட்டிஸ் கால் சைடு. இது ஒரு கண்டினியூஷன் பேட்டர்ன். வெயிட் பண்ணுவோம் கரெக்டான என்ட்ரிக்காக மட்டும். சின்ன ஒரு ஃபுல் பேக்ஸ் ஏரியா, சின்ன ஒரு ஃபுல் பேக்ஸ் ஏரியா 51 rupees போயிட்டு இருக்கு இப்போ வரையும் கால் ஆப்ஷனோட பிரீமியம். நம்ம இன்னைக்கு கான்ட்ரா ட்ரேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். கான்ட்ரா ட்ரேட்னா ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்ல பண்ணக்கூடிய ட்ரெண்டோடைய பேர் கான்ட்ரா ட்ரேட்ஸ். ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்ல பண்ண போறோம் நம்ம இப்போ. ஏன்னா பேரிஷ் ட்ரெண்டா இருக்கு, கண்டினியூ ஃபால் மூமெண்டம். இது ஒரு சப்போர்ட்டிங் ஏரியா, மேஜர் சப்போர்ட்டிங் ஏரியா. 50 rupees போயிட்டு இருக்கு கால் ஆப்ஷனோட பிரீமியம். 50 rupees கால் ஆப்ஷனோட பிரீமியம் போயிட்டு இருக்கு. ஓகே, நான் 52 rupeesல இங்கிருந்து வெயிட் பண்ணுவோம். சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன். பிரீமியம் மெல்ட் பண்றான். பிரீமியம் மெல்ட் பண்ணிட்டு இருக்கான். ஓகே, 51 rupeesல நான் கால் சைடுக்கான லிமிட் ஆர்டர் பேஸ் பண்ணுவேன். கால் சைடுக்கான லிமிட் ஆர்டர். புட் சைடுக்கான பிரீமியம் இந்த இடத்துல 23 rupees வரைக்கும் கீழே வரணும். இல்ல ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆச்சுன்னா நம்ம ட்ரெண்டை மிஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். இங்க இருக்க ஒரு சப்போர்ட் லெவல், அதனால நான் எதிர்பார்க்கறது ஒரு கால் சைடுக்கான ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் புக் பண்றதுக்கான விஷயங்கள். ஓகே, ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுவோம். நம்ம என்ட்ரி கொடுத்தாச்சு, லிமிட் ஆர்டரும் போட்டாச்சு. சைலண்டா வெயிட் பண்ணுவோம். இது ட்ரெண்ட் கண்டினியூஷனுக்கான பேட்டர்ன்ஸ் தான். சின்ன ஒரு ஃபுல் பேக் பாசிபிள். அதுக்காக தான் நான் கவுண்டர் ட்ரேட் எடுத்திருக்கேன். 47 51 அடிச்சுன்னா அட்லீஸ்ட் இது 61 to 65 rupees வரையும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கால் சைடு மூவ்மெண்ட்டும். ஸ்கேல்பிங் வெரி குயிக்கா இருக்கணும். 61 rupees வரையும் நம்ம டார்கெட் வைக்கலாம். ஓகே, என்ட்ரி ஆக போகுது. நம்ம சொன்ன மாதிரி ஃபுல் பேக் பாசிபிள், ஃபுல் பேக் பாசிபிள். புட்டுக்கான பிரீமியம் 21 rupees டச் பண்ணணும். ஓகே, ரெண்டு கண்டினியூஷன் ஆகிற மாதிரி காட்டிட்டு இருக்கான். ஃபுட் சைடில் எல்லாரும் இன்வெர்ட் பண்றான். பிரேக் அவுட் ஆச்சுன்னா நோ ப்ராப்ளம், பரவாயில்ல. நம்ம ட்ரெண்டை மிஸ் பண்ணாலும் அடுத்த ட்ரெண்ட் நம்ம பிடிச்சுக்க முடியும். என்னோட வியூ இங்க இருந்து ஒரு கால் சைடுக்கான ஒரு மூவ் வரணும். லிமிட் ஆர்டர் பேஸ் பண்ணியாச்சு. நம்ம சைலண்டா வெயிட் பண்ணுவோம். லிமிட் ஆர்டரை ட்ரைல் பண்ணி கீழே கொண்டு வரேன். 48ல லிமிட் ஆர்டர் பேஸ் பண்ணிருக்கேன். கால் சைடு 48 rupeesல ட்ரைல் பண்ணிருக்கேன். கண்டினியூஷன் தான் பண்ணிட்டு இருக்கு. கண்டினியூஷன் ஆர்டர் இன்னும் ட்ரைல் பண்ணி 46ல கொண்டு வரேன். கால் சைடுக்கான என்ட்ரி 46 ட்ரைல் பண்ணியாச்சு. 46
இருந்து ஒரு கால்ஸ் எடுக்கணும், ஷார்ப் மூமெண்டம் வரணும். 45 என்ட்ரி ஆக போகுது. என்ட்ரி ஓகே 44 போயிட்டு இருக்கு. புட்டுக்கான ப்ரீமியம் கீழே விழணும். காலுக்கான ப்ரீமியம் இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். புட்டுக்கான ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி காட்டிட்டு இருக்கா. ஆனா இந்த இடத்துல ஒரு ஃபுல் டவுன் வரணும். வெயிட் பண்ணுவோம். நம்ம லிமிட் ஆர்டர் பேஸ் பண்ணியாச்சு. 46ல பண்ணியிருக்கேன், ட்ரையல் பண்ணியிருக்கேன். கண்டினியூ ஃபால் மூமெண்டம், இந்த பெல் மேஜர் சப்போர்ட் ஏரியா 24,514. இங்கிருந்து ஒரு மூமெண்டம் கால் சைட்ல மூமெண்டம் வரணும். அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் தான் எனக்கு. 44 என்ட்ரி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 44 குமார் ஓகே ப்ரீமியம் டிகே பண்றான், ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் டிகே பண்றான். இந்த மேஜர் சப்போர்ட் லெவல் இது உடைச்சுன்னா புட் சைடு ரேலி ஆகிடும். இது உடைச்சுன்னா புட் சைடுக்கான ரேலி ஆகிடும். ஆனால் புட் சைடு உடைக்க விட மாட்டாங்க. இது ரொம்ப பெரிய சப்போர்ட்டிங் ஏரியா. உடைச்சாலே நம்ம மிஸ் பண்ற மாதிரி கணக்கு கிடையாது. நம்ம ஆப்போசிட்டி மார்க்கெட்ல எப்பவுமே இருக்கு. அதனால வெயிட் பண்ணி எடுக்கிறது பெட்டர். பிரேக் அவுட் பண்ணிட்டு இருக்கான். ஓகே புட் சைட்ல பிரேக் அவுட் நடந்துச்சு. புட் சைட்ல பிரேக் அவுட் நடந்திருக்கு. நான் இன்னும் ட்ரையல் பண்ணி 44ல வந்தாச்சு. கால் சைட் 44, கால் சைட்ல 44 ட்ரையல் பண்ணியிருக்கேன். 44ல 44 24,500 கால் ஆப்ஷன். எல்லாரும் புட் சைடுக்கான வியூ இடத்துல மார்க்கெட் இன்னும் ஒரு ஃபுல் பேக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத புட் சைடு என்ட்ரி இருப்பாங்க. என்னோட வியூ இங்க இருந்து ஒரு ஃபுல் டவுன் வரணும், பார்க்கலாம். 38க்கு மேல போடுச்சு அந்த புட் சைடு இறங்கிடும். ஓகே 37 38 போயிட்டு இருக்கு. வெயிட் அக்ரெசிவா நம்ம அந்த இடத்துல இறங்க முடியாது. புட் சைட்ல நம்ம கால் சைடுக்கான லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கோம். வெயிட் பண்ணுவோம். ஒரு ஃபுல் பேக் கேண்டல் கண்டிப்பா வரும். 42 ஓகே என்ட்ரி ஆயாச்சு. 1300 ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் இந்த ஹை தான் நமக்கான ப்ராஃபிட்டபிள் ஏரியா. 55 இது வரை 2000 rupees ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. 2900 கமான். இது ஒரு ஷார்ப் மூவ் வரணும் கால் சைடில். ஓகே இந்த கேண்டலுக்கு இல்லை நான் ஸ்டாப் லாஸ் பேஸ் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுவோம். ஓகே 1200 rupees லாஸ் போயிட்டு இருக்கு. 1700 1800 1900 ஒரு சின்ன ஒரு ஃபுல் பேக் தேவை. 3000 லாஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே 4000 5000 6 ஓகே ஓகே நம்ம கட் பண்ணுவோம் சார். எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஃபுல் பேக் வரல, கண்டினியூஷன் தான் ஆயிட்டு. ஃபுல் பேக் வரல, கண்டினியூஷன். வெயிட் பண்ணுவோம். இப்பவும் எனக்கு புட் சைடுக்கான வியூ இல்லை. நான் டெஃபரெட்லாம் சொல்லுவேன் இது புட் சைடுக்கான வியூ கிடையாது. உடைச்சிட்டுனா பரவாயில்ல, டெஃபரெட்லாம் இது ஃபால் ஆயிடும். $24,500 புட் ஆப்ஷன். இதுக்கு மேல பாடி க்ளோசிங் இருக்கணும். 39க்கு மேல க்ளோசிங் இருக்கணும். இல்லைன்னா திரும்பவும் நான் கால் சைடுக்கான என்ட்ரி தான் கொடுப்பேன். இப்போ வரையும் நம்மளுடைய ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 7,300 rupees லாஸ். கிளியர். ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல நம்ம ஸ்கேல்பிங்ல லாஸ் எடுத்திருக்கோம். நோ ப்ராப்ளம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ட் ஆஃப் கேம். ஃபுல் சைடில் உடைக்கலாம். ஓகே 50 45 ஓகே க்ளோசிங் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கேண்டல் ஃபுல் சைடுக்கான கேண்டல் க்ளோசிங் இருக்கணும். அப்பதான் நம்ம மார்க்கெட் ஆர்டர்ல பை பண்ண முடியும். இது பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிட்டான் இல்லை இந்த ஸ்பைக் விட்டுட்டு கீழே இறங்கிடுவான். ஃபுல் சைடில் இன்வெர்ட் பண்ணி இந்த ஒரு சிங்கிள் கேண்டல் இன்வெர்ட் பண்ணி எல்லாருமே அடிச்சு விட்டுருவோம். க்ளோசிங் ரொம்ப முக்கியம்.
43 rupees போயிட்டு இருக்கு புட்ல. பாருங்க க்ளோசிங் வைக்காம ஸ்ட்ரைக் அடிக்கிறான், பிரேக் டவுன் பண்ற மாதிரி பண்ணி எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். திரும்பவும் 43ல நான் லிமிட் ஆர்டர் பேஸ் பண்றேன். 43 ஓகே என்ட்ரி ஆயாச்சு, என்ட்ரி ஆயிருக்கு, கால்ஸ் எடுக்கிற என்ட்ரி ஆயிருக்கு. திரும்பவும் 6000 7000 லாஸ் அண்ட் ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. மார்க்கெட் ஆர்டர்ல நீங்க கொடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் 56 லெவலாவது போகணும். 56 லெவல் ஒரு ஷார்ப் புல்லிஷ் கேண்டல் ஃபார்மேஷன் ஆகணும். ஓகே 7000 இருந்து 3000 தான் இருக்கு. புட்ல இந்த மாதிரி ஷார்ப்பான ஒரு கேண்டல் கீழே இறங்கணும். கால் சைட்ல ஷார்ப்பா ஒரு அப் ட்ரெண்ட் மூமெண்டம் கொடுக்கணும். இப்போ என்னோட எஸ்எல் இந்த கேண்டலுக்கு கீழே எஸ்எல் போட்டுக்க போறேன். லாஸஸை நம்ம அதிகப்படுத்தக்கூடாது. 43ல எனக்கு லிமிட் எஸ்எல் போட்டிருக்கேன், இன்ஸ்டன்ட் எஸ்எல். ஓகே இல்ல சார் அடிக்கிறான். திரும்ப எடுத்த இடத்துல அடிச்சாச்சு, எடுத்த இடத்துல அடிச்சாச்சு. வெயிட் 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 கன்ஃபர்மேஷன். வெயிட் ஃபார் கன்ஃபர்மேஷன். திரும்ப நான் 44ல லிமிட் ஆர்டர் தான் சர்வீஸ் பண்ணுவேன். என்னோட வியூ கால் சைடு தான். இங்க இருந்து ஒரு கால் சைடுக்கான அப் ட்ரெண்ட் மூமெண்டம் வந்தே தீரணும். ஆர்டர் ரிஜெக்டட் ஃபர்ஸ்ட் கேண்டல். ஓகே 38 39 ருபீஸ் போயிட்டு இருக்கு. ஓவரால் நம்ம எவ்வளவு லாஸ் இருக்கோம்? 7000. அதே எடுத்த இடத்துல தான் இருக்கும், 7900 ருபீஸ். ஒரு ஷார்ப் மூவ் கால் சைட்ல வரணும், ஒரு ஷார்ப் மூவ் வரணும். எல்லாரோட எஸ்எல்லும் புட் சைட்ல இந்த சைட்ல இருக்கும், டவுன் சைட்ல இருக்கும். புட் சைட்ல எஸ்எல் 21ல இருக்கும். அவங்க எஸ்எல் ஆட் பண்றதுக்கு ஒன் டைமா ட்ரை பண்ணுவான். கால் சைட்ல பொறுத்தவரை ஒரு அப் மூவ் மட்டும் பாசிபிள். செல்லிங்ல பாத்தீங்கன்னா தெரியும், இது ஒரு ஸ்மாலஸ்ட் ட்ரெண்டா காட்டிட்டு இருக்கான். இது செல்லரோட கேண்டல் கிடையாது, இது செல்லரோட கேண்டல் கிடையாது. இங்க இருந்து பையரோட கேண்டல் ஒரே எக்ஸாக்டா வரணும். லிக்விடிட்டி ஃபார் ஹை லெவல் என்ட்ரி ஆயிருக்கு, திரும்ப என்ட்ரி ஆயிருக்கு. 8000 9000 வரையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போயிட்டு இருக்கு. 10,000 11,000 எஸ்எல் போட்டாவே அடிக்கலாம். 12,000 லாஸ் போயிட்டு இருக்கு. 11 or 12 ஒரு ஷார்ப் மூவ் வரணும். ஓகே இது லாஸ்ட் அண்ட் ஃபைனல். ஓகே திரும்பவும் 39ல நான் எஸ்எல் பேஸ் பண்றேன். 39ல நான் எஸ்எல் பேஸ் பண்றேன். வெயிட் பண்ணுவோம் என்ன பண்றான். 7000 போயிட்டு இருக்கு. ஒரு ஷார்ப் புட் சைடுக்கான கேண்டல் டவுன் சைடு வரும், டவுன் சைடுல வரணும். 23 லெவலில் இதை தொடரணும். இது அட்லீஸ்ட் 55 லெவலில் இதை தொடரும். இது மைனஸா இருக்கிறது அப்படியே பிளஸ்ல கன்வெர்ட் ஆகும். இது ஷார்ப் அப் ட்ரெண்ட் மூவ்மெண்டம் கன்ஃபார்ம். வெயிட் பண்ணுவோம். ஓகே 2000 தான் இருக்கு. நான் எஸ்எல் கேன்சல் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் இருந்தாச்சா, இந்த இடத்துல எல்லாருமே ஃபுட்ல என்ட்ரி, எல்லாருடைய எஸ்எல் கட் பண்றதுக்கு மேல போயிட்டு இருக்கா. ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்டம். ஓகே நான் எஸ்எல் க்ளோசிங் பண்ணிக்கிறேன் 40. ஓகே ஃபுல் டவுன் பண்றான், பிரீமியம் டிகே பண்றான். 44ல நான் எஸ்எல் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ட்ரைலிங் எஸ்எல் 2000 ருபீஸ் தான் இருக்கு, 1000 ருபீஸ் பிளஸ்ல கன்வெர்ட் ஆக போகுது. ஒரு லாங் கேண்டல் அடிக்கும் கால் சைட்ல, ஒரு லாங் கேண்டல் 55 வரையும் தொடரும். 600 1000 இப்போ வரையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 3000 போயிட்டு இருக்கு. 3000 ஓகே 2000 ஒரு ஷார்ப் மூவ் தேவை. இது 22 வரையும் டச் பண்ணணும் டவுன் சைட்ல. இந்த கேண்டல் கால் சைட்ல 55 வரையும் டச் பண்ணணும். லாங் கேண்டல் பாஸ் பண்ணணும் இந்த இடத்துல கால் சைட்ல. கமான் ஃபுட் சைட்ல பர்ஃபெக்ட்டா ஹிட் பண்ணிட்டு இருக்கு. 1000 ருபீஸ் தான் இருக்கு லாசஸ். ஓகே ப்ராஃபிட்ல கன்வெர்ட் ஆயிடுச்சு. 2000 3000 சூப்பர். நான் எஸ்எல் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸ்கேன் பண்ணி 5000 ப்ராஃபிட், 5000 ப்ராஃபிட் பர்ஃபெக்ட்டா 5000. ஓகே 10,000 ப்ராஃபிட், 10,000 13,000 சூப்பர். 15 19,000 ப்ராஃபிட். எக்ஸிட் பர்ஃபெக்ட் ஸ்கேல்பிங்.
பாருங்க ஓவராலா பார்க்கும்போது 17,500 rupees நம்ம ப்ராஃபிட் வரும். 2 வாட்டி எல்லாருமே புட் சைடுக்கான என்ட்ரிஸ் தான். நான் ஏன் என்னுடைய வியூவை கால் சைடு வச்சிருக்கேன்னு பாருங்க. என்னோட ஆர்டர் பாருங்க. லிமிட் ஆர்டர் போட்டிருக்கேன். மார்க்கெட் ஆர்டர் போட்டிருக்கேன். லிமிட் ஆர்டர் நம்ம பை பண்ணியிருக்கிறது பார்க்கும்போது 9:36 minutesல பை பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரில நம்மளுக்கு 7,000 லாஸ் ஆச்சு. ரெண்டாவது என்ட்ரில பார்க்கும்போது ஒரே 6 ஆர்டர்ஸ் தான். ஓகே சேம் குவான்டிட்டில பண்ணவாச்சு. நம்ம 4 டைம் இதுல அட்டாக் பண்ணியிருக்கோம். 4 டைம் பண்ணியிருக்கோம். அதுல தான் 2 lakhs காட்டிட்டு இருக்கு. என்னோட கேபிட்டல் யூஸ் பண்ணது பார்க்கும்போது இன்னைக்கு 1 lakh கூட இல்ல சார். 95,000 96,000 தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். இன்னைக்கு நான் கேபிட்டல் ஒரே பாருங்க அடிச்சு உடைச்சு போயிட்டானா எவ்வளவு தூரம் போயிருக்கா பாருங்க. 7 நான் 55 தான் சொன்னேன். ஹையஸ்டா 68 வரையும் டிராவல் ஆயிருக்கான். ஸ்கேல்பிங் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வரும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ட்ராங்கா நிக்கலாம். லாசஸ் இருக்கும் இல்லைன்னு சொல்லல. லாசஸ் ஸ்மாலஸ்ட் லாசஸ் இருக்கும். லாசஸ ஃபேஸ் பண்ணி இந்த இடத்துல என்ன டிராபிக் மூவ்மெண்டம் பண்ணா சின்ன ஒரு லர்னிங் கொடுக்குறோம் பாருங்க. இந்த இடத்துல ஸ்மாலஸ்ட் கேண்டல் என்டர் ஃபார் புட் சைட். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரீமியம் வந்து உங்களுக்கு ஸ்மால் கேண்டல்ஸா பாஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ மார்க்கெட் என்ன செய்யும்? இங்க லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பிரைஸ் செக்ஷன் பிரகாரம் இது ஒரு ஹேமர் கேண்டல். ஓகே பிரைஸ் செக்ஷன் பின் டவுன். அதுல நம்ம 25,500 ஒரு ரவுண்ட் ஃபிகர் நம்பர். அந்த இடத்துல பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஃபுல் டவுன் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இங்க இருந்து மார்க்கெட் இங்க இருந்து ஷார்ப் அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல எல்லாருமே செல் பண்ணிருப்பான். அவன் எஸ்எல்ல கட் பண்றதுக்காக மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கு. பாருங்க நம்ம என்ட்ரி கொடுத்த இடத்துல எங்க எங்க என்ட்ரி கொடுத்திருந்தோம் 68 43 43 போட்டு பண்ணிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா அது 68 மேல டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஓகே நோ ப்ராப்ளம். நம்ம ஸ்கேல்பிங் இந்த அளவுக்கான ப்ராஃபிட்ஸ் எடுத்தா போதும். 1 lakh கேபிட்டலுக்கு 17,000 ப்ராஃபிட் எடுக்கிறது சாதாரண கிடையாது. ஓகே 4,000 5,000 மினிமமா நம்ம லாஸ் எடுக்கிறோம். ஆனா ப்ராஃபிட்ஸ் வந்தா பிக்கஸ்ட் ப்ராஃபிட்ஸ் பண்றோம்.